இல்ல ஐ திங்க் அது பார்க்கும்போதே அப்படியே அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லென்த்ல பார்க்குறாங்க. ஓகே இவரை நம்ம போலீஸா பார்த்துருக்கோம். இவருக்கும் நிறைய உண்மை தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி உண்மையில ஒரு போலீஸ் ஆயிடலாம் போல இவ்வளவு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே அதை ஒட்டின ஆளுங்களே வந்து அந்த படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க. முதல்ல இருந்து இருந்தவங்களே. நீங்க சொல்ற இந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே வந்து இறக்கங்கிறது நிறைய இடத்துல நடந்திருக்கிறது எனக்கு எதனால நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அதை பத்தி திருப்பியும் பேசணும்னா கை நீட்டி இதாச்சு அதாச்சுன்னு சொல்ற மாதிரி இப்போ இந்த 4 படத்தையும் பிரிச்சா 4த்துக்குமே தனித்தனி மேனரிசம் உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல முடியும். நீங்க வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஓப்பனா நீங்க ட்ரெய்லர்லயே வெளிப்படையா சொல்லிட்டீங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அது வந்து வெற்றி சார்ட்ட ஒரு போஸ்டரா இருந்தா கூட அதுல ஒரு கதை சொல்லணும். அது என்னன்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காது. அங்க இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அது ஒரு வீடு மாதிரி தான். அது அவர் கூட இருக்கிறது 24 hours இருக்கணும். 7 to 24 hours அங்க வேலையா அப்படிதான் இருக்கும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்னு சொல்லும் போது ஒரு பேர்லயே எந்த ரிலீஜியன் காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இந்த படத்துக்குன்னு வந்து தமிழே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். தமிழோட கதை அப்படின்னு சொல்லும் போது 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜெயில் விசிட் பண்ணோம். 15 பேர்கிட்ட அவங்களுடைய கதைகள் கேட்டிருப்பேன். 15 பேருமே என்ன சொன்னாங்க, நான் வந்து நிரபராதி தான். போய் சொல்லும்போது தேடிடும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்துடும். ஆனால் அப்புறம் அவங்க அது ப்ராக்டிஸ் தான். அவங்க அந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது ட்ரெயிலர்ல நீங்க பார்த்த ஒரு பார்வை என்னடா முறைக்கிறேன், அது வந்து போலீஸ்காரர்களுக்குள்ளேயான ஒரு தோணி தானே. நான் நானாக தான் இருப்பேன். அந்த ரெலவன்ஸும் வச்சுக்கிட்டு இந்த கேரக்டர் என்ன எடுத்துட்டு வர முடியுமோ அதை MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries. ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. And yes, வணக்கம் கலாட்டா தமிழ் வியூவர்ஸ். வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு பி வித் த டீம் ஆஃப் சிறை. எஸ் வணக்கம் நால்வருக்கும். அண்ட் எஸ் ஸ்டார்டிங் வித் மிஸ்டர் விக்ரம் பிரபு சார். தமிழ் சினிமாவில் எழுதப்படாத ஒரு ரூலாக இருந்துச்சு. ஹீரோ போலீஸாக இருந்தால் குறைஞ்சது அவர் ஒரு கமிஷனராகவாச்சும் இருக்கணும், இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராகவாச்சும் இருக்கணும். பட் அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய, நீங்கள் எது வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய சிகரம் தொடு, அதை தாண்டி அதுக்கு எடுத்துருக்கக்கூடிய எல்லாமே யூ ப்ளே லைக் ஒரு சின்ன ஒரு அண்டர்டாக் ரோல் ப்ளே பண்ணுவீங்க. பட் ஸ்டில் அதை பயங்கரமாக கேரி பண்ணுவீங்க. இந்த மாதிரி படங்கள் நடிச்ச பிறகு வெளியில் பார்க்கும்போது போலீஸ்காரர்கள் யாரும் உங்ககிட்ட பர்சனலாக சொன்னாங்கன்னா, சார் உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகுது, பயங்கரமாக இருக்கீங்க? இல்லை ஐ திங்க் அது பார்க்கும்போதே நம்மள ஒருத்தண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா பொதுவாக பார்த்தா அந்த ஒரு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லென்த்ல பார்க்குறாங்க. சரி ஓகே இவரை நம்ம போலீஸா பார்த்துருக்கோம், இவருக்கும் நிறைய உண்மை தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி லுக்ல பார்ப்பாங்க. ஓரளவுக்கு அந்த மேனேஜம் எல்லாமே வந்து சில சல்யூட் வைக்கிறது நடக்கிறது வந்து ஆமாம். அவரு தமிழோட அந்த ட்ரைனிங் தானே, ட்ரைனிங் பண்ணிட்டு தானே இந்த படத்துக்கே வந்தோம். ஸோ அதனால வந்து அந்த ட்ரைனிங்னா எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால கதிரவனோட கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 10-12 years தாண்டி அந்த ஒரு இது அவன் லைஃப்பில் பண்ணியிருந்தான்னா ட்ரைனிங் இட் வுட் ஹவ் பீன் 10-12 years பிஹைண்ட். ஸோ அவனோட வாழ்க்கையில் என்ன பார்த்துருக்கான் என்ன அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் என்னோட ப்ரீஃப். ஸோ அதை வச்சு தான் இந்த கேரக்டர் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அண்ட் ஆல்சோ தமிழ் சாரும் வெற்றிமாறன் ஒரு பட்டறையிலேருந்து தான் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விசாரணையாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும், சிறை சம்மந்தப்பட்ட கதைகள் புதுசு இல்லை. பட் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும். இன்ஃபேக்ட் ட்ரெய்லரை பார்க்கும் போதே அது ஒரு சின்ன நாட் இருந்தாலும் அது ரொம்ப ஓப்பனாக நீங்கள் ட்ரெய்லர்லேயே வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. இவர் தான் ஹீரோ, இதுதான் பிரச்சனை, இதுதான் நடக்க போகுது, கடைசியாக இது மாதிரி நடக்கிறோம்னு கொண்டு அழகாக சொல்லிட்டீங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? வந்து வெற்றி சார்ட்ட ஒரு போஸ்டராக இருந்தால் கூட அதில் ஒரு கதை சொல்லணும்னு வருது. ட்ரைலரில் இப்போ நீங்கள் ட்ரைலர் வந்து கதை சொல்கிறதுக்கு பயந்துட்டிங்கனாக்கா அப்புறம் நீங்கள் இது பண்ணுறது வேஸ்ட். அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அந்த தைரியம் தான் எனக்கு. அப்புறம் நீங்கள் அது தெரிஞ்சால் தானே உங்களாலையும் கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன படங்கள் ஏடியா ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்? நான் விசாரணையிலேருந்தே இருக்கேன் சார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஒரு போலீஸ்காரர்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் நிறைய வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரர்கள் மேலே ஒரு பெரிய கோவமே இருக்கும். என்னடா இது இவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க, இவ்வளோ ஒரு காட்டு மிராண்டித்தனமாக கூட ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு அடிக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயமா காமிச்சிருக்காங்க? இல்லை நீங்கள் யார் கோவப்படுறாங்கன்னு இருக்குல்ல, எளிய மனிதர்கள் வந்து கோவப்படுறதுன்றது வந்து நீங்கள் அதை எப்படி பெரிய கோவமாக எடுத்துப்பீங்க. அந்த எளிய மனிதர்களுடைய கோவம் வந்து போலீஸ்காரர்கள் எதாவது பண்ணுமா? பண்ணாது இல்லையா? அப்போ அதிகாரம் இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி பழகிறோம், வந்து எளிய மனிதர்கிட்ட எப்படி பழகிறோன்னு இருக்குல்ல. இப்போ தமிழுடைய வேர்ஷன் அப்படி தான் இருக்கும். எளிய மனிதர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் பார்க்கறது தான் அப்படி இருப்பார். அவர் போலீஸ்காரனா தான் நான் போனேன் அன்ஃபிட் மாதிரி தான் இருப்பார். அவர் இவ்வளோ இதுவாக பழகிறாரு, வாங்கம்மா போங்கம்மா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்படியான அந்த கோவம் தான் எனக்கு. இப்போ அந்த கோவம் இருக்குல்ல, யார் அது வந்து இந்த இதில் வந்து சரியாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஹலோ சார் வணக்கம். மிஸ்டர் மாதேஷ் அவருடைய டிஓபியில் நிறைய படங்கள் நீங்கள் லைக் உங்களுடைய சினிமாட்டோகிராஃபியில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்.
ஸோ அப்படி பார்க்கும்போது டானாக்காரன் அதில் உங்களுடைய படங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். ஏன்னா அந்த படத்தோட கதையை தமிழ் சார் சொல்லும் போது ஒரு வேலூரில் எடுக்கிறாங்க, ஓப்பன் லைட்டு, நிறைய பேர் பாதியில் ஓடி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு சொன்னாங்க ரொம்ப ஒரு உடல் உழைப்பு அந்த படத்துக்கு தேவைன்னு. இருந்தாலும் அது லைட்டிங்காகவே அவ்வளோ வார்மாக அந்த ஒரு ஹீட் எங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் திரும்ப நீங்கள் இந்த ஒரு போலீஸ்காரர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படம் பண்ணுறீங்க. என்னென்ன விஷயங்கள் இதில் உங்களுக்கு ஒரு திரும்ப அதிக உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சா இதுலேயும்? டானாக்காரன் பார்த்துட்டிங்கன்னா லொக்கேஷனை அளந்தோம்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ள மொத்த லொக்கேஷனே முடிஞ்சிடும். 55 நாள் ஷூட்டிங்கும் அந்த 1 கிலோமீட்டர். இந்த படம் கிலோமீட்டராக ட்ராவல் பண்ணோம். ஏன்னா ஒரு கைதியை ஒரு போலீஸ்காரரை வந்து அழைச்சிட்டு போகிறது தான் பேஸ் லைன். ஸோ அப்போ வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது தான். ஸோ அந்த ட்ராவல் தான் படங்கிறதுனால இன்னொன்று வந்து மேக்ஸிமம் நைட் எஃபெக்ட் இந்த படம். அதனால் வந்து ஒரு வைடரான ஏரியாவுக்கு லைட் பண்ணுறது அந்த மாதிரியான சிரமங்கள் தான் இருந்துச்சு. டானாக்காரன் எதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே. அது பகல் வெயில். விக்ரம் பிரபு சார்கிட்ட வந்து டானாக்காரன் வேலூர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் வெயிலா அப்படின்னாரு. இல்லை சார் இது நைட் எஃபெக்ட் சார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஃபுல் குளிர். கம்ப்ளீட் ஆப்போசிட். டே எல்லாம் பயங்கர சூடா இருக்கும், நைட் அவ்வளோ குளிரும். ஓகே ஓகே. இட்ஸ் லைக் டெசர்ட் கிளைமேட். அந்த இது அப்படி எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு, கோல்டும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. பயங்கர சில் இருக்கும். பட் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுல, உங்க உடல் வருத்தி இது பண்றது இவ்வளோ பட்டதுக்கு அப்புறம் நீங்க உண்மையிலே ஒரு போலீஸ் ஆயிடலாம் போல, இவ்வளோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க அந்த மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து உங்களோட 4வது படம் நீங்க போலீஸா பண்றீங்க துப்பாக்கி முனையோட சேர்த்து. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு இருக்கும்ல, ஓகே இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும், நம்மளோட நடக்கிறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும், என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்க அதிகமாக காட்டணும்னு விருப்பப்பட்டீங்க? இல்லை அது டேரக்டர் கேட்கறத நான் பண்ணிட்டா போதுன்ற மாதிரியா? இப்போ இந்த 4 படத்தையும் பிரிச்சா 4த்துக்குமே தனித்தனி மேனரிசம் உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல முடியும். அது நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா நான் அது ஜெயிச்சிட்டேன். ஆமா ஆமா. ஏன்னா சிகரம் ஒரு மாதிரி கேஷுவலா இருக்கும், துப்பாக்கி முன்னாடி பி சீரியஸ். டானாக்காரன் டோட்டல் சீரியஸ். இது ஜென்ரலாகவே பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது உள்ளார எடுத்துட்டு வர்றது தான். அண்ட் ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு பண்றது. நான் இந்த படத்துக்குன்னு வந்து தமிழே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது தமிழோட கதை அப்படின்னு சொல்லும் போது சரி தமிழ் செய்கிற சில விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இவர் அது அப்புறமா நோட்டீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த கதிரவன் கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு என் மைண்டு உள்ளார ஒரு கிளேயாக அப்படியே மொல்லமாக எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போது அந்த ஒரு 1-2 நாள் ஆகும். அந்த கேரக்டர் ஓகே நம்மளே புதுசாக இருக்குது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இது வந்து சரியாக செட் ஆகுமா என்ன இதுன்னு அது மொல்லமாக ஒரு 3-4 டேஸில் அது அப்படியே சீசன் ஆகும். சீசன் ஆக இட் வில் ஹெல்ப் வித் கேரிங் த கேரக்டர். பட் ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் அந்த ஸ்கிரிப்டில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சாலே ஓரளவுக்கு அந்த கேரக்டர் வந்துடும். சார் விக்ரம் பிரபு சார் இப்போ லைக் ஆல்மோஸ்ட் யூஆர் லைக் 25 years 25 மூவிஸ் ஓல்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க. அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய கதை ஒரு பக்கம் லவ் மேரேஜ் பண்ணுவீங்க, டக்குன்னு சிறை பண்ணுவீங்க, அது மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாட் கிவ்ஸ் யூ தட் ஹை? நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கமர்ஷியல் கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் வச்சிடுறோம். ஸோ அதனால் அதை நோக்கி போகாமல் நல்ல கதை நல்ல படம் அப்படிங்கிறது முதல்லேருந்து கும்கி டைம்லேருந்தே அதே தான். அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்க போதே சரி ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்தது. ஆனால் இப்போ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த டைம்லேயே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு 3-4 நாளுக்கு முன்னாடியே அதை ஒட்டின ஆளுங்களே வந்து அந்த படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க, முதல்லேருந்து இருந்தவங்களே. அப்படின்னா அவ்வளோதானா இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு படம் வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாங்களோ என்ன எடுக்க போகிறேன்னு சொன்னாங்களோ அதுதான் எடுத்திருக்காங்க, பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் அதை சார்ந்தவங்களே வந்து படம் ஃப்ளாப் ஆகும்னு சொல்கிறாங்களே. இப்போ எதை நம்பி போகிறது? ஏன்னா வெளியில் யாருமே பார்க்கல, இவங்க மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க படம் ஃப்ளாப். நான் பார்த்துட்டு அவங்களோட தான் உட்காந்து பார்த்தேன். எனக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் எடுத்திருக்கோம், இது தாண்டி எப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு. ஸோ முதல்ல ஆரம்பிக்கிற டைம்லேருந்தே ஒரு சரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமையே வந்திருக்கேன் உள்ளார. ஸோ அந்த தைரியம் முதல்லேருந்தே இருக்குது. சரி நம்ம என்ன தான் ஆனாலும் இதுதான் கதை, இதுதான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். பட் நீங்கள் சொல்கிற இந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே வந்து இறக்கங்கிறது நிறைய இடத்துல நடந்திருக்கிறது. எனக்கு எதனால் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அதை பற்றி திருப்பியும் பேசணுன்னா கை நீட்டி இதாச்சு அதாச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ள நம்ம டீம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது ரீவிசிட் பண்ண வேணாம்னு நினைப்பேன். பட் நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு முதல் படத்துலேருந்து இந்த தைரியம் இருக்குது, அது பண்ணணும். நம்ம கடைசியில் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா எல்லாத்தையும் அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு இது இன்னும் பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும்
இங்கே 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 உட்காந்து இருக்கிறவங்கள மாதேஷ் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருந்துச்சு. தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரும் இந்த ஃபுல்லாக இன்டெப்த்தாக இருந்தார். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஓகே இவரும் ஃபுல்லாக இறங்கிட்டார். ஸோ எல்லாருமே ஒரு 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 ஃபயரோட தான் உள்ளார இறங்கியிருக்காங்க. இது நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் ஆரம்பித்தது. அண்ட் இன்னைக்கு படம் பார்த்துட்டேன். படம் பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஸ்கிரிப்டில் இருந்தது ஸ்க்ரீனில் வந்திருக்கு, கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கு. ஸோ அதுதான் போராட்டம். அந்த அந்த ஃப்ரம் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அதுதான் போராட்டம். ஸோ அது நீங்கள் வந்திருக்கிற ஒரு நிறைவாக இருக்குது. ஓகே நல்ல படம் வச்சுருக்கோம், இது போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரணும். ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரப்போது ஆடியன்ஸ் ஹேவ் டு லேப் இட் அப் அகேன். ஸோ ஐ எம் விஷிங் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருது. ஸோ கிறிஸ்மஸ் டைம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் போய் அதை போய் என்ஜாய் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக எல்லோரும் இருப்போம். ரைட். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் எ ட்ரூ இன்சிடென்ட்னு சொல்லும் போது இது தப்பாக இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு பேர்லேயே அவங்க குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்தை சார்ந்து வராங்க, எந்த ரிலீஜியன் காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கதையாக இது சொல்லும் போது ஒரு யோசனை இருந்திருக்கும்ல, ஓகே இதுதான் இந்த மாதிரி பிரச்சனைனா இந்த ரிலீஜன் தான் வருமா, அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சா? இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுமோன்ற ஒரு இல்லை கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்றதுல இல்லை. சகம் எல்லாருமே மனிதர்கள் தான். ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஒன்று தான். ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று தான். யார் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது ரியாலிட்டியில் என்னவா இருக்குது, ரியாலிட்டியில் என்னவா இருக்குன்றது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பில் இருக்காங்க. நம்ம சொல்லிடுவோம், ஈஸியாக சொல்லிடுவோம் எல்லாம் இது இருக்குன்னு. பட் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற இடம், அந்த சூழல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் நம்ம பேசணும்னு தோணுச்சு. சரி சரி சரி. ஸோ அப்புறம் வந்து இங்கே எல்லாருமே வந்து மாமா மச்சான் அண்ணன் தம்பி இப்படிதான். எனக்கு வந்து எப்போதும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, சின்ன வயசுலேயே நமக்கு ஒரு ஆசை இருக்கும் போலீஸ் ட்ரெஸ் போட்டு தச்சு பண்ணோன்னு. அப்புறமா வந்து போலீஸ் புதுசாக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும் போலீஸ் இதுன்னு. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ்க்கு ஒன்று இருக்கும்ல. ஸோ ரியல் போலீஸ் அது டைலாக்காகவே இருக்கும் அதில். ஸோ ரியலாக நம்ம ஒரு 7 வருஷம் சர்வீஸ் பண்ணி 8 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்க மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை பிரதிபலிக்க அப்புறம் தான் அது. ஸோ அது எப்படி மனிதர்களை பார்க்கும், எப்படி பார்க்குறாங்க, என்னவா இருக்கும், எவ்வளோ அலட்சியம் இருக்கும், எவ்வளோ கேரிங் இருக்கும், ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் நான் இந்த அது பேசி அந்த கேரிங் யாருக்கு தேவைப்படுது, அலட்சியம் யாருக்கு தேவைப்படுதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கதையை பேசி. பெரும்பாலான நேரங்கள் அது மாதிரி போலீஸ் கதாபாத்திரம் இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் வரும்போது நிறைய உண்மைகள் சொல்ல வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிலீஜன் தான் விசாரணை படுத்துகிற ரொம்ப மிகப்பெரிய தொடக்கம் அதுதான். அவங்க ஒரு பையன் வெளியில் போயிட்டு படம் பார்த்துட்டு வருவான், அவன் பேர் என்னன்னு கேட்டால் அந்த பேர்ல இருந்தால் மொத்த தொடக்கமும் ஆரம்பம். அதனால தான் அதை கேட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நிறைய உண்மைகளும் நீங்கள் சொல்ல வேண்டியது வருமே. தமிழ் சார் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், ஐ மீன் லைக் அவர் அதுலேருந்து வந்துட்டார். எப்போச்சும் போலீஸ்காரர்கள் சொல்லியிருக்காங்களா, வெற்றிமாறன் சார் என்னங்க ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக காட்டுறீங்களே, இல்லை நிறைய உள்ள இருக்க சீக்ரெட்ஸை சொல்லிடுறீங்களேன்ற மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடக்குது? சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே வந்து நான் போலீஸ்காரங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள நம்ம பயங்கரமாக காட்டுவோம், ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே காட்டுவோம் எல்லாம் காட்டுவோம். பட் ஆனால் அதெல்லாம் அசால்ட்டாக கடந்து போகிறாங்க. என்ன வேணா தாக்கு போ அப்படின்றது இருக்குல்ல. அவங்க அதை பற்றி பெருசாக மிச்சம்னா நான் தப்பாக சொல்ல, அவங்க பெருசாக அது இது ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள ஒன்று இருக்கும், நம்ம அவ்வளோலாம் போகல. சரி சரி. இது நம்ம அந்த மாதிரியான இதுக்குள்ள இல்லை. இது ஒரு போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதை உணர்வாங்க. அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கும்ல, அது வெளியே வரும். எல்லாருமே அப்படின்னா எல்லாருமே கோபப்படுறது அவங்க வேலையோட ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சிங்களேன், அது பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுவும் தாண்டி ஒன்று இருக்குல்ல, சக மனிதர்களை பார்க்குற பார்வை இருக்குல்ல, அது மாறும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக நம்ம நைட்டில் நம்மளை நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்டாலே நம்ம உண்மையிலே மாட்டிட்டோமோன்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, நம்ம எதுவும் தப்பே பண்ணிருக்கோம். ஆனால் ஏதோ பண்ணிட்டோமோன்ற மாதிரி இருக்கும்ல. அப்புறம் அந்த ரைஸ் ஆகுறது, அங்கே பேசுறது, நம்மளா பேசுனா நீங்கள் பதில் சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வரும், நான் கூட பேசுகிறேன்னு வரும். ஸோ இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாமே இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சார் உங்களுடைய அசிஸ்டண்டோட நேம்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் கேம் சூரின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ அவர் விஜய் சித்து விலாக்ஸ் அதெல்லாம் இன்னும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அதை விட்டுட்டு நான் ஒரு ப்ரொஃபஷன் போகணும், நான் சினிமாவில் பெரிய ஆளாருன்னு சொல்லிட்டு வராரு. அவர் யார்கிட்ட அசிஸ்டண்டாக சேராருன்னு பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேராரு. ஸோ எப்படி இருப்பார் அவர்? பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த படத்தில். ஆக்சுவலி எனக்கு கேம் சூரி யாருன்னே தெரியாது. சரி, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இப்போ பாதி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாங்க. சரி வா ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ப்ரொடக்ஷனில் அருண் அவங்களாம் உங்கள் அசிஸ்டண்டோட ஃபேன் நானே, இவனுக்கு எதுக்கு ஃபேனு அப்படின்னு நானும் யோசிச்சிட்டேன். இன்றைக்கி தானே ஷூட்டிங் சேர்ந்துருக்கான் அப்படி. எனக்கு மதியானம் வரைக்கும் அவன் யாருன்னே தெரில. ஒரு ஈவினிங் தான் அவனை யூடியூப் ரீல்ஸ் தான் காட்டினாங்க. ஓ இவன் இவ்வளோ
இவ்வளோ ஃபேமஸான ஒருத்தர். மற்றபடி அவனும் ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட் தான். மற்றபடி என்கிட்ட ஆரம்பம் டானாக்கார்லேருந்து ஒரு டீம் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணதுலேருந்து ஒரு 2-3 பேர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புதுசாக சேர்ந்தவங்க இருக்காங்க. இது மாதிரி லைட் மேன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு செட் ஆஃப் டீம் எனக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்படி இருப்பாங்க. அது மாதிரி புதுசாக சேர்ந்த ஒருத்தர், அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஆனால் ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுறாரா, பொறுப்பாக பண்ணுறாரா? இப்போ தான் கற்றுக்கிறாரு. ஓகே. வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ரைட். இன்ஃபேக்ட் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜெயில் விசிட் பண்ணோம். உள்ளே போயிட்டு அதில் கைதிகள் கிட்ட பேசணும். ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனில் உள்ளே போய் பேசணும். அதில் வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் தான் பேசுவோம். சொல்லி வச்ச மாதிரி நான் ஒரு 15 பேர்கிட்ட அவங்களுடைய கதைகள் கேட்டிருப்பேன். 15 பேருமே என்ன சொன்னாங்க, நான் வந்து நிரபராதி தான், நான் வந்து தப்பே பண்ணலை. நிறைய பேர் அதில் போக்சோ இதுல கைது ஆனாங்க. நான் இவன் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் நான் மாற்றி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, உண்மையிலேயே உங்களால் நிரபராதி தானா, இல்லை இவங்களை இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஒருத்தருக்கும் ஆயுள் தண்டனை, ரெட்டை ஆயுள், இன்னும் 14 வருஷம் இங்கே தான் இருக்கு, இன்னும் 14 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஆனாலும் அவங்களோட தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல அது ஒரு முடிவு பண்ணுவாங்க? 2 இடம் சொல்லுவாங்களா சார்? ஒன்று லா படி, இன்னொன்று நம்ம மனசாட்சி படி. நீங்கள் எப்படி இந்த கதையை நீங்கள் அணுகியிருக்கீங்க? இப்போ வந்து நீங்கள் லா படி தான் அணுக வேண்டியது இருக்குது இங்கே. ஆனால் நீங்கள் மனசாட்சி படி யோசிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? போலீஸ்காரர்களுக்கும் சில பேர் அந்த இடத்துல பண்ணுவாங்க, மனசாட்சி ரீதியாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இப்போ இது நம்ம என்னவா இது பண்ணுறோன்னா, ஒரு போலீஸ்காரர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றதுனால தமிழ் ஒரு உணர்வை நம்ம கடத்துறாரு. ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து நிற்கிது. அதோட எண்டு தெரியல, நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் என்னவா நடந்திருக்கோன்றது இருக்குல்ல. ஸோ இதை நம்ம ஒரு விஷயம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அப்படியெல்லாம் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஒர்க் பண்ணி ஒன்று வந்திருக்கு. நாங்கள் ஜெயிலுக்குள்ளே ட்ராவல் பண்ணல. ஜெயிலுக்குள்ளே நாங்கள் சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட் எடுத்தோம். உள்ளெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, பர்மிஷன் வெளியே மட்டும்தான் நாங்கள் அதை இது பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு சிறைவாசிகளும் அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம முழுசாக வந்து நம்பவும் முடியாது, தவிர்த்தவும் முடியாது. ஸோ காவலர்கள் அப்படி தான் அந்த கண்ணோட்டம்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் முதல்ல கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நம்ம அவங்க எதிர்க்க வந்து பேசினாலே கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி தானே இருக்கும். ஒரு வாத்தியார்ட்ட ஸ்டூடெண்ட் பேசினாலே அவங்க வந்து அப்படியே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் போய் சொல்லும்போது திணறிடும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்துடும். அப்புறம் அவங்க அது ப்ராக்டிஸ் தான். அவங்க அந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பார்க்கணும்னு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இதில் சொல்கிறோம். கொஞ்சம் இப்படியாவது பாருங்கன்னு சொல்கிறோம். பட் அதுதான் அது ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த ஒரு பார்வை, என்னடா முறைகிறேன் அப்படி போனால். ஸோ அது வந்து போலீஸ்காரர்களுக்குள்ளேயான ஒரு தோணி தானே. இப்போ நம்ம ஒரு லைசன்ஸ்க்காக போய் நிற்போம், என்ன சார் எதுக்கு சார் எல்லாம் கேட்குறீங்கன்னா, அவங்க ஒரு பார்வை பார்த்தா ஏன் கேட்கக்கூடாதா, என்னடா எடுத்து பேசுகிறேன்னா நம்ம அமைதியாகிடுவோம். ஸோ அந்த ஒரு மிடுக்கு வந்து போலீஸ்காரர்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக இருந்தாலும், அது பொதுமக்களுக்கு அவங்கள பார்த்து ஒரு சேஃப்டி இது தானே கிடைக்கணும். அதை தாண்டி ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய கேரக்டர்ஸை, உங்களை பார்த்தா ஒரு கோவம் வரணுமா, இல்லை ஒரு பயப்படணுமா, இல்லை ஒரு சேஃப்டியான ஒரு உணர்வு வரணுமா? How do you maintain that, sir? That is based on the scene and script. Travel. அந்த நீங்கள் சொல்கிற சீனில் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ்குள்ளார இருக்கிற கெமிஸ்ட்ரியில் அது வரும் அப்படி. பட் that is completely based on the script and screenplay only. கேரக்டரை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரோம், அந்த கேரக்டர் எப்படி இருந்தால் இது எப்படி நவரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி வர்றது தான். யூ ஹேவ் வெரி யூனிக் வாய்ஸ். உங்கள் டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல கேட்டாங்கன்னா அவ்வளோ தனியாக கேட்குது. நீங்கள் டப்பிங்கில் என்னென்ன விஷயங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும், எது பண்ணுவோம்? ஏன்னா கும்கி படத்தோட பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அந்த ஹம் பண்ணது வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. அது விஷுவலாக அங்கே கும்கியில் பார்க்கும் போதும் நீங்கள் பயங்கரமாக வாயசிச்சு பாடிருப்பீங்க. ரொம்ப க்ளோஸ் ஷாட் உங்களுக்கு வச்சுருப்பாங்க, நீ எப்போ புள்ள சொல்லும் போது. ஸோ நீங்கள் அந்த வாயசிச்சு பாடுறதா இருக்கட்டும், அதை தாண்டி டப்பிங்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ திங்க் டப்பிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சொன்ன, ஐ மீன் இப்போ இந்த போலீஸாக நடித்த கேரக்டர்ஸ்குள்ளாரையே நீங்கள் துப்பாக்கி மணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாடுலேஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அறிவோட மாடுலேஷன் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதே இது வந்து இன்னும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். சிகரத்தோடு ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்கும். அந்த கேரக்டர் பேஸ் பண்ணது. பட் நேச்சுரல் நீங்கள் ஒரு மாதிரி லைக் ஒரு சாஃப்ட் டோன் பர்சன் தான். யா சி தி திங் இஸ், நானாக தான் இருப்பேன், நானாக தான் அங்கே நடிச்சிருக்கேன். பட் அந்த ரெலவென்ஸும் வச்சுக்கிட்டு இந்த கேரக்டர் என்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வர்றது தான். அண்ட் நிறைய சுரேஷ் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நம்ம அங்கே பண்ணதோட வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அந்த நம்ம சொல்கிற விதம், ஸ்டைல் ஆஃப் டயலாக் டெலிவரி, அது மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல அதை மாற்றணும்னா மாற்றிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம்.
நைஸ் ஓகே. அண்ட் நீங்கள் வந்து படம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆனாலும் கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அக்ஷய். குளிர் எம்பா அந்த ஏசி தான் ஆஃப் பண்ணி விடுங்கப்பா, பாவம் அவருக்கு குளிருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம், இன்ட்ரடியூசிங் விக்ரம் பிரபு அவருக்கு கீழே இன்ட்ரடியூசிங் அக்ஷய் குமார் போது இது இன்ட்ரடக்ஷனை தாண்டி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. ஓகே, நம்ம ஒரு பேர் போஸ்டரில் இருக்குது, நம்ம ட்ரெய்லர் முழுக்க வரும்போது அது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? என்னடா வேறு மாதிரி இருந்த நேரில் படத்தில் வேறு மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்கா? அது சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது சிரிப்பு வரும்னு நினச்சேன், ஆனால் சிரிப்பு வரல, நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதே ஒரு நல்லது. இன்னொன்று அதான் அப்பாவும் பார்த்துட்டு அப்பாவுக்கும் பிடிச்சிருந்துரு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கோலாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பிடிச்சிருக்குன்னா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு எல்லாமே. ஸோ பார்ப்போம் அப்புறம் ஹோப்ஃபுல்லி. ஸோ முதல் படத்தை உங்கள் வாத்தியார்கிட்ட காமிச்சிட்டிங்களா? வெற்றி சார்கிட்ட என்ன சொன்னார்? பிடிச்சிருக்கு. அவரோட பயங்கர சப்போர்ட்ல அவரோட ஐடியாஸ்க்கு. ஆமாம், கண்டிப்பாக. அது என்னென்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காது அங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப, அது ஒரு வீடு மாதிரி தான் அது. ஆமாம், அவர் கூட இருக்கிறது 24 hours இருக்கணும், 7 to 24 hours. அங்கே வேலையாக அப்படி தான் இருக்கும். அது வந்து வேலை வந்து ஷூட்டிங் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் கூட இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப எப்போயா தான் பேசுறது, நம்ம பேசிக்கிறது அது இது எல்லாமே வந்து அந்த மாதிரி டைம்களில் தான். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பார்த்துட்டு படமாக ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அவர் அதை படம் பார்க்குறாரு, பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியானார். ரொம்ப நல்லா இருக்கு. உன் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries. ஏய் எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.